இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2:12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பிரமிப்படையும்படியாய் நீங்கள் ஆச்சரியப்படுகிற வகையில, உங்க குடும்பம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடீரென உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் பிரமிப்படையும்படியாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக 120 பேர் மேல் வீட்டில் காத்திருக்கிறாங்க. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அவர் எப்பேற்பட்டவர் என்பது அவங்களுக்கு தெரியாது. காத்திருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள் காத்திருக்கணும்னு தெரியல, ஆனாலும் காத்திருங்கள், தேவ சமூகத்துல உட்காருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தாங்க. பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேளையில பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகிறது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த முழக்கம் நிரப்ப ஆரம்பித்தது. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் உட்கார்ந்திருந்த 120 பேர் மேலேயும் வந்து அமர்ந்ததாம். அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, இப்படியாய் மகிமைப்படுத்துகிறதை எல்லா ஜனங்களும் கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்த்தர், மேதர், எலாமித்தர் இப்படியாக அங்க இருந்த எல்லா ஜனங்களும் பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுகிறாங்க. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி பிரமிக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பிரமிப்படிம்படியாய் ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்களும் தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரமிப்படையும்படியாய், ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். கவலைப்படாதிருங்க, கர்த்தர் சீக்கிரத்தில் செய்வார். அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களை, காத்திருங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. எந்த காரியத்துக்காக தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குழந்தை இல்லையே என்று சொல்லி காத்திருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்வீராக, நீர் அதிசயத்தை செய்வீராக. கடன் பாரத்தோடு, நெருக்கத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர். குடும்பத்துல சமாதானம் இல்லை, பலவிதமான நெருக்கம், வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிறாங்க சுவாமி. நீர் அற்புதத்தை செய்வீராக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் பிரமிப்படையும்படியாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.